ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே விளாக். சாட்டர்டே வந்து ஈவினிங் எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு என்னென்ன செய்ய போகிறேங்கிறதா வீடியோ வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4-5 மணிக்கே கோதுமை மாவை எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுட்டு சரி வேலையெல்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு சூப்பர் சிங்கர் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஆவலாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போதேவும் சரி இன்றைக்கி தான் வேகமாக மாவை பிசைஞ்சு வைப்போம்னு நினச்சதும் சரியாக தான் போச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறது நடக்காது, நினைக்காததெல்லாம் நடக்கும். சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே புட்டுக்கு பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். அதையே நல்லா உலர வச்சா சரி புட்டு வந்தால் செஞ்சு கொடுக்கலாம், வந்தது சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் சப்பாத்தியும் ஒரு பக்கம் வந்து அரிசி வந்து ஏற்கனவே காய வச்சுருந்தேன். சரி எடுத்து அரைக்காண்டி காய வச்சுருந்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு சரி இந்த வேலையும் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் லோடு போட்டு விட்டுட்டேன். சொன்னேன்னா நான் சீக்கிரம் மாவு பிசைஞ்சு வச்சதும் எனக்கு நல்லதாக போச்சு. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வந்து நான் எதிரே பார்க்கலாம், ஆனால் 5:30க்கே வந்துருச்சு. சரி கொஞ்சம் 5:30க்குனாலும் கொஞ்சம் சப்பாத்தி போட்டு வச்சுருந்தேன். சரி குருமா ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு பிடிக்க வேண்டியிருக்குது, லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ போட்டு குருமா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குருமா தான் வச்சிட்ருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுலாம் போட மாட்டேன். குருமாவுக்கு பட்டை சோம்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு உருளைக்கிழங்கையும் இதிலே போட்டுட்டேன். ஏன்னா தனியாலாம் வேக வைக்கல. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் இதில் போட்டுட்டு எண்ணெயிலே வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் பொடி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மல்லி இந்த மிளகாத்தூள் சிக்கன் பொடி போட்டு அரைச்சிட்டு அப்படியே ஊற்றிட்டேன். குருமா ரெடி, ஒரு பக்கம் சப்பாத்தி ரெடி. சரி இன்றைக்கி நம்ம எது நினச்சாலும் நம்ம நடக்கிறது எல்லாம் கடவுள் என்ன நமக்கு நடக்கணும்னு இருக்குதோ அதான் நடக்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது, அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. கடவுள் வந்து சொல்லுவோம் அன்னைக்கு இவளுக்கு இதுதான் நடந்தே ஆகணும், அவர் நினைக்கே தான் நடக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. என் வாழ்க்கையில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் அந்த கடவுள் எனக்கு கொடுப்பாரு. வேண்டாத தனியாக ஒதுக்கி வச்சிடாது. அதுக்காண்டி நமக்கு ஒரு கெட்டது நினச்சிட்டா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா கடவுள் வந்து நமக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டும்தான் கொடுக்காரு. தேவையில்லாத அது வந்து நம்மளை விட்டு தள்ளி அதுவே கடவுளே தெய்வமே தள்ளி வச்சிரும். அது நம்மளை விட்டு போதேன்னு நினச்சி மட்டும் நம்ம கவலையே படக்கூடாது. ஏன்னா போகிறது எல்லாம் நமக்கு தேவை இல்லாது, நமக்கு தேவையுள்ளது மட்டும்தான் நமக்கு கூடவே இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். ஏதோ எந்த விஷயம்னாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, பந்தமாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, பந்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம்னாலும் சரி நமக்கு கிடச்சிதுன்னா அது கடவுள் வந்து நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்காருன்னு அர்த்தம். நம்ம கூட அது கிடைக்கல, நம்ம கூட எதுவுமே நடக்கலைன்னா அது நமக்கு வேண்டாது. அதை பற்றி நினைக்கவும் கூடாது, கவலையும் படக்கூடாது. நம்மளை விட்டு போகுதுன்னு நினச்சிட்டு திரும்ப போய் அந்த இடத்துல போய் நிற்கவும் கூடாது. ஏன்னா அது வேண்டான்னு தான் கடவுள் வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நடக்கவும் வைக்காரு. ஒவ்வொரு விஷயம் வேணுங்கிறது தான் நம்ம கூட இருக்கும், வேண்டாது வந்து தள்ளியே இருக்கும். வேண்டாது தள்ளியே இருக்கட்டும், வேண்டியது பக்கத்துலேயே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் கடத்திகிட்டே போவோம். சரி அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணியும் ஒரு பக்கம் தூக்கிட்டு அப்படியே சப்பாத்தியும் படன்னு போட்டு வச்சுட்டு வீட்டில் ஒருத்தி இருக்கா, அவள் பசியே தாங்க மாட்டாள். அவளுக்காண்டி எல்லா வேலையும் சீக்கிரம் பார்த்து கொடுப்பேன். சரி அதனால சரி வெள்ளனமாக இன்றைக்கி அவளாலையும் சீக்கிரமும் வேலையும் முடிஞ்சிட்டு தண்ணியும் நைட்டு பார்த்திங்கன்னா 9:30-10 மணி வரைக்கும் நல்ல தண்ணி வந்து இந்த ஊரில் எடுத்தே ஆகணும். எடுத்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும். இல்லாட்டி காசு கொடுத்து தான் வாங்கணும். காசுலாம் தினம் ஒரு கேன்லாம் காணுமா, அதெல்லாம் அப்படியே வாங்கினாலும் அந்த தண்ணி வந்து நோய் தான். தண்ணி கேன் மட்டும் வாங்கவே மாட்டேன். வர்ற வரைக்கும் இங்கே வந்து நல்ல தண்ணி வருதில்ல, அதை பிடிச்சி யூஸ் பண்ணிக்குவோம். சப்பாத்தி பார்த்திங்கன்னா அப்படிலாம் ரவுண்டெல்லாம் வராது. நமக்கு என்ன தேவையோ அப்படியே எடுப்போம், உருட்டுவோம்,
அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்படியே சப்பாத்தியை போட்டு எடுக்க வேண்டியதான். நான் ஒரு வீடியோ வந்து இப்போ கொஞ்சம் நாளாக அடிக்ட் ஆகிட்டேன். என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா, ஐரன் வந்து வீடியோ அந்த நாட்டில் நடக்கும்ல, அவங்க ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் தான். ஆனால் ஃபுல்லாமே சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க, சாப்பாடே கிடையாது. சப்பாத்திக்கு சாப்பாடு சும்மா எப்போ பாரு நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க சப்பாத்தி போடுறது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு 4-5 சப்பாத்தி இருக்கும். 5 சப்பாத்தி நல்ல சேர்ந்த மாதிரி ஒரு சப்பாத்தி நல்லா போடுவாங்க. அவங்க வேலை பார்க்குறத பார்த்தா எனக்கே ஆசையாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்து பார்த்து எனக்கு இப்போ சப்பாத்தி மேலே ஒரு அடிக்ட் ஆகிட்டு, நம்ம வீட்டில் வந்து அப்படி உருட்டுறதுக்குலாம் நம்ம நாட்டில் இருக்கான்னு இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு பலகை வேணால் டைனிங் டேபிளில் போட்டு உருட்டலாம். உருட்டி அப்படியே இருந்தாலும் அதுக்கு ஒரு தோசைக்கல் வேணும். அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐரன் தான் நினைக்கிறேன். ஐரன் இப்போ ஃபுல்லாக அவங்க இங்கே நம்ம எப்படி விளாக் போடுதோமோ அதே மாதிரி ஐரனில் வந்து அவங்க ஊருக்குள்ளே ஒரே கிராமத்தில் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விளாக்கு போடுதாங்க. ஆனால் விளாக்கு பார்த்திங்கன்னா 1 hour 1.5 மணி நேரம் இருக்கும். ஆனால் அவங்க விளாக்கு நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நமக்கு ஏதோ மைண்ட் வந்து வேறு மாதிரி போச்சுன்னா நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த இதில் நம்ம மைண்ட் செட்டு கொண்டு போனோன்னா நமக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும். கொஞ்சம் வந்து நான் மைண்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சேடாக நல்லா இல்லைன்னா என்ன பிடிச்சிருக்கோ அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணிடுவேன், அதையே பார்ப்பேன். அப்போ நமக்கு என்ன கெட்ட விஷயம் நடந்திருந்தாலும் அது மறந்துடும். அப்படித்தான் இவ்வளோ நாளும் போய்கிட்டே இருக்குது. நான் வந்து நெகட்டிவ் வந்து யோசிக்கவே மாட்டேன். யோசிச்சேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. நான் நிம்மதியாக இருந்தால் தான் பிள்ளைங்க நிம்மதியாக இருக்கும். அதனால் நெகட்டிவாக முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட பார்ப்பேன். ஆனால் இந்த 2024 பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஒரு 7 மாதம் தான் நிம்மதியாக இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் ஐயோ அந்த கடவுள் தான் வந்து என்னைய தூக்கிட்டு போகல. அவ்வளோ ஒரு கஷ்டம். எங்கே கால் வச்சாலும் கன்னி வெடி மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருந்தது. எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக இருந்தாச்சு. 2024 கழிஞ்சிட்டு 2025 வந்துட்டு நல்ல வருஷமாக இருக்கும்னு இருக்கட்டும். அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் வந்து ப்ளே கிரவுண்ட் வந்து அன்றைக்கி வந்து திறப்புலா வச்சுருந்தாங்க. அப்படியே அதையும் பார்த்துட்டே தண்ணியை ஸ்டெப்பில் நின்றுட்டு தண்ணியை பிடிச்சிட்டேமோ அதையும் பார்த்துருந்தேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க.